என்னைய ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கே பயமா இருக்கு. எது டிவிக்கு ஜால்ராவா நம்ம மாறிடுவோமான்னு. போன ஆட்சியில கனிமூலக்குள்ளே அது இதுன்னு அவ்வளவு பிரச்சனை கண்டு எதை பேசணும்னு தெரியாம அந்த அளவுக்கு பிரச்சனைகள் குவிஞ்சு கிடந்துச்சு. ஆனா இப்போ கனிம வளங்களையும் சதுப்பு நில காடுகளையும் இந்த ஆட்சியில என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல. அதுதான் கண்டென்ட். இன்னைக்குள்ள நியூஸ் தெரியும்ல. நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே பள்ளிக்கரணைன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுவும் சதுப்பு நில காடுகள் நிறைந்த ஒரு ஏரியா. நம்ம சிட்டிக்குள்ளேயே அந்த ஏரியால தான் பறவைகள் சரணாலயம் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழகான சரணாலயத்தை அழகான கட்டிட ஆலயமா மாத்தி பட்டா போட்டு வித்துடலாம்னு சொல்லிட்டு போன ஆட்சியில அழகான ஒரு திட்டத்தையும் போட்டாங்க. ஒவ்வொன்னா சொல்றேன், அவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா இந்த ப்ராசஸை நகர்த்தி பண்ணிருக்காங்க. பிரிகேட் ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு அழகான நிறுவனம் இருக்கு. அதான் கட்டிடம் எல்லாம் கட்டி விற்பாங்களே அவங்க தான். இந்த சதுப்பு நில காடுகள்ல 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1000க்கு மேல பிளாட் கட்டி வித்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு அழகான திட்டத்தை வகுக்கிறாங்க. கரெக்டா சொல்லணும்னா போன 2022 ஆண்டுல ஜூலை மாசம் இந்த ப்ராஜெக்ட் தொடங்கிருக்காங்க. அப்ப யாரோட ஆட்சி? நம்ம புனித ஐயா ஸ்டாலின் அவருடைய பொன்னான ஆட்சி. இந்த பெரிய ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும்ல. அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ப்ரொபோசல் ரெடி பண்ணி SEIAA அதாவது ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது டிசம்பர் 11 2024 ஆண்டுல எக்ஸ்பர்ட் கமிட்டி இதுக்கான அப்ரூவலை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த லைசன்ஸ்க்கான ஃபைனல் பெர்மிஷனை ஜனவரி 20 2025 ஆண்டுல கொடுத்துறாங்க. இந்த அப்ரூவல் கொடுத்து 3 நாள்ல அதாவது ஜனவரி 23 2025 ஆண்டுல அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கான CMDA அப்ரூவலையும் கொடுத்துறாங்க. நம்ம மாதிரி சாதாரண மக்கள்லாம் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்குறதுக்கும் CMDA பெர்மிஷன் வாங்குறதுக்கும் சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் எத்தனை ஆண்டுகள் அலையணும். இங்க பாருங்க 3 நாள் தான். இப்போ மட்டும் திமுக மறுபடியும் 2வது வாட்டி வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், பள்ளிக்கரணை காடுகளுக்குள் அழகான வீடுகள்னு சொல்லிட்டு கட்டடம் கட்டி பட்டா போட்டு வித்து தொடச்சிருப்பாங்க. அப்ப கட்டி முடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல மழை பெய்யும், தண்ணி போறதுக்கு இடம் இருக்காது, தண்ணி வீட்டுக்குள்ள வரும். நம்ம எங்க போவோம்? போட்ல போவோம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின வீடு எங்க போவோம்? தண்ணியில போவோம். ஏன்னா அது சதுப்பு நில காடியா, வெட்லாண்டியா. அது இதே ஆட்சியில தான் சென்னையை மலையில இருந்து காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு 4000 கோடியை முழுங்கினாங்க. இப்ப பாருங்களா, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சதுப்பு நில காடுகளையும் முழுங்க பார்த்திருக்காங்க. நல்ல வேலை புது கவர்மெண்ட் வந்து ஆட்சி மாறிச்சு. இல்லைங்களா அந்த காடுகள் எல்லாம் அந்த பில்டிங் குள்ள மியூசியம் கட்டி அந்த போட்டோல தான் பார்க்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட லைசன்ஸை ரிவோக் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டாங்க. சதுப்பு நில காடுகளுக்குள்ள 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட் அப்போ அப்ப நம்ம ஐயாக்கள் எல்லாம் எவ்வளவு கமிஷன் வாங்கி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களா. இப்படி 75 ஆண்டு காலமா இருந்துட்டு இருந்த ஒட்டுமொத்த கரப்ஷன்ஸையும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒரே நாள் திருத்தணும்னு நினைச்சா அதோட விளைவு என்னவா மாறும் தெரியுமா? இன்னைக்கு காலையில சட்டசபையில திமுக MLAக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம சின்ன உதயநிதி அவருடைய தலைமையில 4 அட்டையை தூக்கிட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கே இந்த போராட்டம் கேட்டா, முதல்வர் வாயை திறக்கணுமா? எதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, பெண்கள் பாதுகாப்புல உண்மையில அங்கங்கே தவறு நடக்கதான் செய்யுது. அதே நம்ம சுட்டி காட்டியிருக்கும், பேசியிருக்கும். உண்மையில அதுல திருத்தம் பண்ணணும். காரணம் என்ன தெரியுமா? காரணத்துக்கோ உதாரணத்துக்கு நீங்க எங்கேயும் போவானா டிவிக்கு கட்சிக்குள்ளே இந்த டிவிக்கு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் ஒரு பெண் கிட்ட சில்மிஷன் பண்ணி மாட்டியிருக்காரு. ஆனா முக்கியமா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்கள்ல பெருவாரியா சேஞ்ச் நடக்கும்போது நம்ம எதையா பேசுறது, அவங்க செய்யற நல்லதை பேசினா அது ஜால்ராவா மாறிடுது. இனிமே கண்டென்ட் இல்லன்னு வைங்களேன், தேசிய அரசியலோ இல்ல உலக அரசியலோ இல்ல இலுமினாட்டி அரசியல் பேச போயிடலாமான்னு தோணுது. தயவு செஞ்சு எதை பேசலாம்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன். கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எதனா நம்ம மிச்சம் இருந்த கொஞ்சம் நஞ்ச காடுகளே நம்ம திமுக ஐயாக்கள் எப்படி நக்கி தொடச்சி போயிடலாம்னு பார்த்ததை அதை ஊரே பார்க்கணும் இல்லையா? உங்களால முடிஞ்சதை செய்வீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.